பாஸ்டர், தெரியாத்தனமா விழுந்துட்டேன் பாஸ்டர், தெரியாத்தனமா போயிட்டேன் பாஸ்டர், தெரியாத்தனமா சிக்கிட்டேன் பாஸ்டர். யாரோ சொன்னாங்க, அப்ப அது என்னுடைய காதுல கேட்கவே இல்லை, காதுல ஏறவே இல்லை. ஆனா இப்போ அந்த காரியத்துல விழுந்து சிக்கி நான் தவிச்சிட்டு இருக்கிறேன், நான் படாத பாடுபட்டு இருக்கிறேன். இப்பதான் தெரியுது அது தப்பு. ஐயோ, நான் என்ன செய்வேன்னே தெரியல. இதுக்கு மேல நான் எழும்புவேனா? இதுக்கு மேல நான் காப்பாற்றப்படுவேனா? திரும்ப இழந்து போன மதிப்பு எனக்கு வருமா? நான் தெரியாம இப்படிப்பட்ட ஒரு காரியத்துல சிக்கிட்டேன். ஆண்டவர் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாரா? இப்பொழுது அது ஒரு பாம்பை போல எனக்கு முன்னாடி வந்து நிக்குது, எனக்கு விரோதமா அது வந்து நிக்குது. நான் மீள முடியாத ஒரு சிக்கலுக்குள்ள விழுந்துட்டேன் அப்படின்னு யாரோ ஒருத்தர் இந்த உபவாச ஜெபத்துல அழுது கொண்டே இருக்கலாம். ஆனால் உங்களை பார்த்துதான் ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். நீ அறியாத செய்த காலம் தானே, நீ தெரியாம விழுந்துட்ட. சரி, யாரோ ஒருத்தர் சொன்னதுக்கு அப்புறம் கூட உன் புத்திக்கு அது எட்டல. ஆண்டவருடைய சமூகத்துல தாவீதை போல ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே, கொடிய இடுக்கண்ணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது கர்த்தருடைய கரத்தில் விழுவேனாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது.